ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தமிழும் சரஸ்வதியில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுனாக்கா, நம்ம ராகினியை எந்த அளவுக்கு நம்ம அர்ஜுன் பிரெயின் வாஷ் பண்ண முடியுமோ பண்ணுறாரு. நல்லா சொல்லி கொடுக்குறாரு. உங்கள் அண்ணன் வந்து என்னை ஜெயிலுக்கு அனுப்பாமல் விட மாட்டேன்னு சொல்லிகிட்டு இருக்காரு. எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது, எனக்கு இருக்கவே பிடிக்கல. நான் உண்மையிலே இங்கே இருக்கிறதோட ஜெயிலே போய் இருந்துடுறேன் ராகினி. உங்கள் குடும்பத்துக்கு என்னை தூக்கி உள்ளே வைக்கணும்னு நினைக்கிறாங்க, அவ்வளோதானே. பண்ணிட்டு போட்டோம், என்னால் தாங்க முடியல, நானும் எவ்வளோ தான் கஷ்டத்தை தாங்கிறதுன்னு சொல்லிட்டு ஐயோ அந்த நல்லவர் அழுகுறாரு. அழுவுறதை பார்த்த உடனே நம்ம ராகினிக்கு அப்படியே அர்ஜுன் அழுவுறதை பார்த்தோன்னா அப்படியே உடனே கிளம்பிட்டாங்க. அந்த கீ கொடுக்குற பொம்மை ஒன்று இருக்கும் தெரியுமா? நாங்கள்லாம் சின்ன பிள்ளையில் அந்த பொம்மை வச்சு தான் விளாடுவோம். கீ கொடுக்குற பொம்மையை அப்படி திருவி விட்டோம்னா, அந்த கீ இப்படி கொஞ்சம் திருவி விட்டோம்னா அந்த பக்கம் போகும். மறுபடியும் அந்த பொம்மையை அங்கே உள்ளவங்க ஏதாவது இப்படி கீ கொடுத்து விட்டாங்கன்னா இந்த பக்கம் வரும்ல. அதே போல் தான் ராகினியோட கதை. இப்போ ராகினிக்கு வந்து இப்போ அர்ஜுன் சொன்ன உடனே நேராக உடனே சொல்லுன்னு நான் போய் கேட்குறேன் உடனே அப்படின்ட்டு அங்கே போயிட்டாங்க. அதே மாதிரி அவங்க உடனே ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா உடனே அர்ஜுன்கிட்ட வந்து கேட்பாங்க. ஆனால் அர்ஜுன் வந்து சொல்கிறத அப்படியே நம்பிடுவாங்க. அதே போல் தான் இப்போ ராகினி நடந்துகிட்ருக்காங்க. அவங்க படித்த படிப்பை கொஞ்சம் கூட யூஸ் பண்ணல, மூளை இருக்காங்கிறதே தெரில ராகினிக்கு. நேராக அங்கே போகிறாங்க. அங்கே என்னன்னு கேட்டாக்கா, அவங்க வீடு சொந்தமாக வாங்கணும்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. கேஸ் நடக்கிற வீட்டை வந்து மீட்டு எடுக்கணும்னு அவர் சொல்லிகிட்டு இருக்காரு நடேசன். இந்த மாதிரி வந்துட்டு அவ்வளோ ஆசையாக கட்டணும், நம்ம பிள்ளைங்கெல்லாம் அதில் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க வாடகை வீட்டில் இருக்குங்க, எவனோ ஒருத்தவன் அந்த வீட்டை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கானேன்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு நடேசன். உடனே தமிழும் கார்த்திக்கும் முடிவு எடுத்துட்டாங்க, வீடு சொந்தமாக வாங்கணும்னு. பேங்க் லோன் போட்டு வீட்டை வாங்கிடலாம் அப்படின்ட்டு. இப்போ அதை பற்றி அவங்க சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. உடனே வசு சொல்கிறாங்க, வந்துட்டு சரஸ்வதி உங்களுக்கு பிறக்கிற குழந்த சொந்த வீட்டில் தான் பிறக்கணும், அதை மாதிரி வீட்டை வாங்கிடணும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க சந்தோஷமாக இருக்கிறது தான் பிடிக்காதே ராகினிக்கு. நேராக அங்கேருந்து வந்து லபன்னு கத்துறாங்க கடந்து. நடேசன் சொல்கிறார், உனக்கு பொறுமையாகவே பேச தெரியாதா? லபன்னு எதுக்கு வந்து கத்திக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு. உடனே வந்துட்டு நீங்கள் அப்படி சொல்லலாம், போகலாம் வரலாம், நீங்கள் வந்து அந்த கலிவரதனுக்கு ப்ரெஷர் கொடுத்து அர்ஜுன் மேலே வந்து பழியை போட்டு உள்ளே தூக்கி வைக்கிறேன்னு சொன்னீங்களாமே, அது எப்படி நீங்கள் சொல்லலாம் போகலான்னு தமிழ்கிட்ட சண்டை போடுறாங்க. அவங்க என்ன சொன்னாலும் அவங்க மண்டையில் ஏற போகிறது கிடையாது. என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க, உன் புருஷன் உண்மையிலே தப்பு பண்ணியிருக்கான், அதனால தான் நாங்கள் அப்படி சொன்னோம், தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கிடைக்கும், நாங்கள் ஒன்றும் ப்ரெஷர் கொடுக்குறதுனால அவர் வந்துட்டு சொல்ல போகிறதில்ல, அவன் உண்மையிலே தப்பு பண்ணியிருக்கான். சரஸ்வதி உள்ளே இருக்கும்போது வார்டனுக்கு பணம் கொடுத்து அங்கேயும் ப்ரெஷர் பண்ண சொல்லி பண்ணதெல்லாம் உன் புருஷன்தான், நீ தான் நம்பிக்கிட்டு இருக்க உன் புருஷன் நல்லவன் கிடையாது, அவன் என்ன சொன்னாலும் அதை கேட்டுட்டு வந்து இங்கே வந்துட்டு சத்தம் போட வந்துடாத அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் சொல்கிறாங்க. என்ன சொன்னாலும் அவங்க மண்டையில் ஏற போகிறது கிடையாது. அவங்க உடனே வந்துட்டு அர்ஜுன் அப்படி கிடையாது, அவர் நல்லவர் வல்லவர் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. கடைசியாக தமிழண்ணா, நான் கேட்குறேன், எனக்காக நீ வந்து அதை பண்ணக்கூடாது. நீ வந்து அந்த கலிவரதனுக்கு ப்ரெஷர் கொடுத்து அர்ஜுன் பேரை சொல்ல வச்சு உள்ளே அனுப்புகிறேன்னு சொல்லி சொல்லியிருக்கீல, அதை செய்யக்கூடாது, எனக்காக நீ செய்யக்கூடாதுங்கிறாங்க. தமிழ் சொல்கிறாரு, ராகினி கண்டிப்பாக தப்பு பண்ணவனுக்கு தண்டனை கிடைக்கணும், நான் தண்டனை வாங்கி கொடுப்பேன், இதை மாறாது, கண்டிப்பாக செய்ய தான் போகிறேன்னு அவர் சொல்கிறாரு. அப்போ நான் சொல்கிறதுக்கு மதிப்பு இல்லை, அப்போ எனக்காக நீங்கள் எதுவுமே நீங்கள் பண்ண மாட்டீங்க, உங்களுக்கு வந்து உங்கள் பிள்ளைங்க நீங்கள் நல்லா இருக்கணும், அவ்வளோதான், நான் கெட்டு போகணுன்னு தானே நினைக்கிறீங்க, பரவாயில்ல, நான் எப்படியோ போகிறேன், இனிமேல் இந்த வீட்டு பக்கம் நான் வரமாட்டேன், யார்ட்டையும் பேச மாட்டேன், உங்களுக்கு எனக்கும் எந்த உறவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வேகுன்னு போயிட்டாங்க. இங்கே கோதையம்மாவுக்கு தான் அப்படியே பொண்ணு கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்துருச்சுன்னா இங்கே ரத்த கண்ணீர் வந்துடும் கோதையம்மாவுக்கு. அவங்க உடனே பொண்ணு கோச்சிட்டு போகிறத பார்த்தோன்னா அப்படியே டல்லாகி நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நேராக கீ கொடுக்குற பொம்மை அடுத்து எங்கே போவோம், நேராக சரசரன்னு அர்ஜுன்கிட்ட போயிட்டாங்க. அங்கே போனோன்னா குடும்பமே சேர்ந்து, என்னம்மா போயிட்டு உங்கள் அண்ணன்கிட்ட பேசிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் பேசிட்டேன், அவர் சொல்லிட்டாரு அர்ஜுனுக்கு கண்டிப்பாக தண்டனை வாங்கி கொடுப்பேன்னு சொல்லி என்கிட்ட சொல்லிட்டாரு, அதனால் நம்ம அந்த குடும்பத்தோட நான் ஒட்டு வரவும் எதுவுமே கிடையாது, நான் சொல்லிட்டு வந்துட்டேன்ட்டு ராகினி கடன்னு என்ன சொல்கிறாங்க. அடுத்து, அர்ஜுன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, தப்பு பண்ணால் தானே அதை பற்றி பயப்படணும், நீங்கள் தப்பு பண்ணல, அதை பற்றி ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவங்க போயிட்டாங்க. இப்போ அர்ஜுன் என்ன பிளான் போடுறாருன்னா, இது வந்து கண்டிப்பாக, ஏன்னா அதாவது குத்த உள்ள மனசு குறுக்கும், நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக மாட்டுவோன்னு அவருக்கே தெரிஞ்சிருச்சு. அவர் என்ன சொல்கிறாரு, இப்போ கலிவரதனுக்கு ப்ரெஷர் கொடுத்தா கண்டிப்பாக பேரை சொல்லிடுவார், அதனால் அதை ஏதாவது பண்ண விடாமல் ஆக்கணும், எதுவுமே நடக்காத அளவுக்கு கலிவரதன் வாயிலேருந்து என் பேர் வராத அளவுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு அவர் இப்போ பிளான் போடுறாரு. அவருக்கு தான் எல்லாமே பெரிய ஆளுங்களெல்லாம் தெரியும்ல அர்ஜுனுக்கு, நினச்சதை பண்ணுவார், அவர் பிளான் போட்டுக்கிட்டு இருக்கார். இது எல்லாத்துக்கும் காரணம் யார்? இந்த ஓட்டவாயி நமச்சியும் தமிழும் தான். இந்த செய்தியை சொல்லாமல் இருந்திருந்தா அர்ஜுன் யோசிச்சிருக்கவே மாட்டார் இதை பற்றி.
இதை வந்து யார் இப்போ சொல்லி விட்டது? நாங்கள் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டரை வச்சு கழிவறதனுக்கு ப்ரெஷர் கொடுத்து உன் பேரை சொல்ல வச்சு உன்னை நாங்கள் உள்ளே அனுப்புவோன்னு சொல்லி யார் இந்த சொன்னது? நமச்சியும் தமிழும். இப்போ சொல்லி இப்போ அவங்களாவே மாட்டுறாங்க பாருங்கள். இப்போ வந்துட்டு இதை சொல்லாமல் இருந்திருந்தால் அர்ஜுன் இதை பற்றி யோசிச்சிருக்கவே மாட்டார். இப்போ இதோட இருக்கா. இந்த பக்கம் என்னன்னு கேட்டாக்கா, நடேசன் நடந்து ரோட்டில் போய்கிட்டே இருக்கார். அப்போ பார்த்தா ஒரு கார் போகுது. காரை டக்குன்னு நிறுத்துங்க ராகினியோட அப்பா போகிறாருன்ட்டு ஒரு பொண்ணு இறங்கி ஓடியாருது. ஒரு பொண்ணும் அவங்க அப்பாவும் வந்துட்டு, அங்கிள் நல்லா இருக்கீங்களா, ராகினி எப்படி இருக்கா அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவருக்கு தெரியல. யாருமா நீன்னு? எனக்கு தெரியல, நான் அவங்க வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கேன்ல, படிச்சிருக்கேன், இப்போ ராகினியோட ஃப்ரெண்டு அப்படின்னா, ஓ நீ தான் அந்த பிரியங்காவாம்மா, ஆமாம் பேசிகிட்டு இருக்காங்க. ராகினி இப்போ என்ன பண்ணுறா அப்படின்னா, நீ என்னம்மா பண்ணிகிட்ருக்க? நான் டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன், இன்னும் கோர்ஸும் படிச்சிக்கிட்டு இருக்கேன். ராகினி என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, அவள் ஒன்றுமே பண்ணலாமா, வீட்டில் தாம்மா இருக்கா அப்படிங்கிறாரு. என்னாச்சு, அவள் ரொம்ப சூப்பராக படிப்பாளே, அவளோட எய்மே வந்து டாக்டர் ஆகணுங்கிறது தான் அவளோட கனவே. அவள் ஏன் வேஸ்ட்டு பண்ணிகிட்ருக்கா? ஏன் கல்யாணம் ஆனால் என்ன, அவள் வந்துட்டு டாக்டர் ஆகிருக்க வேண்டியதானே. அவள் சொன்னால் படிப்பு முடிஞ்சோன்னே எங்கள் அப்பா அம்மா எங்களுக்கு சொந்தமாகவே கிளினிக் வச்சு கொடுத்துருவாங்கன்னுலாம் சொன்னால், இப்போ எதுக்கு அவளை வந்துட்டு ஒன்றுமே நீங்களாவது சொல்லலாம்ல அங்கிள் அப்படின்னு. நாங்கள் சொல்கிறதெல்லாம் அவள் கேட்க மாட்றா. அவள் குழந்த பிறந்துச்சு, கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், அதோட வீட்டில் இருக்காமா, அதை பற்றி அவள் யோசிக்கவே இல்லை அப்படின்னோடனே, அவன் வேஸ்ட்டாக ஒரு படிப்பை படிச்சுட்டு எதுக்கு வேஸ்ட்டாக வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் அங்கிள், நானும் அவள்கிட்ட பேசுகிறேன், அவளை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமே டாக்டர் ஆகிறத நான் பார்க்கணும், அவள் ரொம்ப நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் அவள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க போயிடுறாங்க. நேராக நடேசன் வீட்டுக்கு வந்துட்டு சோகமாக உட்காந்துருக்காரு. எல்லாம் இவங்க வீடு வாங்குறத பற்றி யோசிச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு பில்டர்ஸாக போய் பார்க்குறதுக்கு போகணும் அப்படின்னு கார்த்திக் வந்து பேங்க் லோன்லாம் இது பண்ணணும் அப்படி இப்படின்னு உடனே கோதை சொல்கிறாங்க. ஏங்க நீங்கள் சொன்ன உடனே உங்கள் பையன் உடனடியாக வீடு வாங்க போகிறாங்க, இங்கே பாருங்கள் வீடு பார்க்குறதுக்கு போகிறாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது நடேசன் அப்படியே சோகமாக உட்காந்துருக்காரு. என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இதை மாதிரி ராகினியோட ஃப்ரெண்டை பார்த்தேன், இதை மாதிரி வந்துட்டு சொன்னாங்க, இதை மாதிரி ராகினி படிச்சுட்டு அவள் படிப்பை வேஸ்ட்டு பண்ணிக்கிட்டு இப்போ உட்காந்துருக்கா. அவள் நல்லா படித்து ஒரு டாக்டர் ஆகணுங்கிறதுக்காக வேண்டி தான் நம்ம அவளுக்கு அப்படி படிக்க வச்சோம். ஆனால் அந்த படிப்பை வேஸ்ட்டு பண்ணிவிட்டு உட்காந்துருக்கா. என்ன தான் பண்ணுறதுனே தெரில. எனக்கு ராகினி மேலே கோவம் இருந்தாலும் ஒரு பக்கம் அவள் வாழ்க்கை எப்படி இருக்கேன்னு கவலையாக இருக்குன்னு நடேசன் புலம்புறாரு. உடனே வந்துட்டு நம்ம சரஸ்வதி அம்மா இருக்காங்களே, சரஸ்வதி அம்மா அவங்க வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டாங்களே. அவங்க சொல்கிறாங்க, வேணா நானும் தமிழும் ராகினிகிட்ட பேசி பார்க்குறோம், பேசி அவளை டாக்டர் ட்ரைனிங் போக சொல்லுவோம். இவங்க சொன்ன உடனே அப்படியே ராகினி கேட்டுருவாங்க. சரஸ்வதி சொன்ன உடனே கேட்டுருவாங்க ராகினி. ராகினி தான் கண்ணை மூடி கண்ணை கட்டிக்கிட்டு இருக்காங்களே. அந்த காலத்தில் யார் இந்த காந்தாரியாக யாரோ கண்ணை கட்டிக்கிட்டு இருப்பாங்களே, புருஷன் பார்க்க முடியாத எதையும் அவங்களுமே பார்க்க மாட்டாங்க, பார்க்கக்கூடாதுன்னு அவருக்கு கண்ணு இல்லைன்ட்டு இவங்க கண்ணை கட்டிகிட்டு இருந்தாங்களா. அதே மாதிரி தான் நம்ம ராகினி, புருஷன் போட்ட கோட்டை தாண்ட மாட்டாங்க அவங்க. இப்போ வந்து நம்ம சரஸ்வதி மேடமும் தமிழும் போய் பேசினோன்னா அவங்க உடனே டாக்டர் ட்ரைனிங் போயிட போகிறாங்களா. இல்லை யார் சொன்னாலும் கேட்க மாட்டா அவன் வந்துட்டு அப்படின்னோடனே, சரி பார்க்கலாம் இருங்க, நமக்கு இப்போ இருக்கிற பிரச்சனையை பார்க்கலாம், அதுக்கப்புறம் அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு தமிழும் கார்த்திக்கும் ஏதோ புதுசாக ஒரு வீடு ஒன்று இருக்குது, அதை போய் பார்க்கலாம் வாங்கன்னு போயிட்டாங்க. கோதை அம்மாவுக்கு சும்மாவே ஆடுவாங்க சலங்கை கட்டிக்கிட்டு, ராகினிக்கு என்னாலும் ஒன்றுனா. இப்போ வேறு நடேசை வேறு இது மாதிரி வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டாரா, சும்மா இருப்பாங்களா. அப்படியே சோக கீதத்தை பாடிக்கிட்டு இருக்காங்க நம்ம கோதை அம்மா. இப்போ வந்து இதோட இருக்குது. இப்போ என்ன தெரியுமா ஆகும், நம்ம கோதை அம்மாவும் நடேசனும் சோகமாக ராகினியை பற்றி யோசிச்சுட்டு கவலையில் இருக்காங்களேன்னு நம்ம தமிழும் சரஸ்வதியும் போயிட்டு அங்கே பேசுவாங்க நம்ம ராகினிகிட்ட. இதை மாதிரி இருக்குது, நீ டாக்டர் ட்ரைனிங் போகணும், ப்ராக்டிஸ் எடு, டாக்டர் ஆகுன்னு சொல்லுவாங்க. ஓ அப்படியா இருந்தால் நான் பண்ணுறேன், அப்போ நீங்கள் வந்து அர்ஜுனை ஜெயிலுக்கு அனுப்பக்கூடாது, அந்த டீலிங் ஓகேயான்னு கேட்பாங்க அவங்க. உடனே தமிழ் வந்து தங்கச்சிக்காக தான் எல்லாம் பண்ணுவார், அவர் ஓகேன்ட்டு வருவார். பாருங்கள் அப்படி தான் வரும் பாருங்கள் கதை, அங்கே சுற்றி இங்கே சுற்றி இப்படி தான் கொண்டு வருவாங்க. அதுக்கு பேசாமல் அர்ஜுனை மன்னிச்சு விட்டுட்டு கதையை க்ளோஸ் பண்ணிட்டு போனால் நம்ம கொஞ்சம் ப்ரெஷர் இல்லாமல் இருக்கலாம். உண்மையிலே அதுதாங்க நான் யோசிக்கிறேன். இவங்க எல்லாத்துக்கும் அர்ஜுனை மன்னிச்சிட்றாங்க ராகினிக்காக, அப்புறம் என்னத்துக்கு கதை போய்கிட்டு இருக்கு எனக்கு அதுதான் ஒன்றுமே புரியல. எல்லாத்துக்காகவும் ராகினிக்காக அர்ஜுனை மன்னிக்கிறாங்க, அப்புறம் எதுக்கு இந்த கதை ஓடுது, நம்ம தான் பார்த்துக்கிட்டு இருக்கோமோ என்னமோ போங்க. இப்படி தாங்க போயிட்டுருக்கு. நான் இந்த அளவுக்கு உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேனே, அர்ஜுனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தமிழ் பண்ணுறது கரெக்டு தானா, கோதை அம்மா பண்ணுறது கரெக்டு தானா, நம்ம ராகினி பண்ணுறது கரெக்டு தானான்னு ஒரு மெசேஜ் ஒரு கமெண்ட் பண்ணுறீங்களா? நீங்கள் கமெண்ட் பண்ணி நீங்கள் சொல்கிறது தப்புங்க, அதுதாங்க கரெக்டு, கோதை அம்மா சொல்கிறது தான் கரெக்டு, தமிழ் சொல்கிறது தான் கரெக்டு, அர்ஜுன் பண்ணுறது ஏதாவது ஒன்று
ஒரு கமெண்ட் பண்ணலாம்ல. என்னமோப்பா நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும் என்னான்னு பார்த்துட்டு. இன்றைக்கி நாடகத்தில் இது தாங்க நடந்துச்சு. இப்போ ஒரே தெரியும் அப்படியே கோச்சிட்டு கிளம்பி போயிட்டாங்க ராகினி. இந்த பக்கம் அர்ஜுன் வந்துட்டு ஏதாவது பண்ணி கலிவரதனுக்கு ப்ரெஷர் கொடுக்காத அளவுக்கு பண்ணணும்னு அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. நம்ம தமிழும் கார்த்திக்கும் புது வீடு வாங்குகிற ஐடியாவில் சந்தோஷமாக போயிட்டுருக்காங்க. கோதையும் நடேசனும் பொண்ணு வந்து டாக்டருக்கு படித்து வேஸ்ட்டாக வீட்டில் உட்காந்து வேஸ்ட்டு பண்ணிகிட்ருக்காளே, அந்த சீட்டு வேறு யாருக்காவது கிடச்சிருந்தா கூட நல்லபடியாக டாக்டர் ஆகிருப்பாங்களே. கார்த்திக் அதை தான் சொல்கிறாரு, இவளுக்கு கிடைச்ச டாக்டர் சீட்டு வேறு யாருக்காவது கஷ்டப்படுறவங்களுக்கு கிடச்சிருந்தா கூட அவங்க நேரம் டாக்டர் ஆகிருப்பாங்கன்ட்டு. அது கரெக்டு தான். இந்த அம்மா அர்ஜுனுக்கு ஜால்ரா அடிக்கிறதுக்கு அவங்களுக்கு எதுக்கு டாக்டர் சீட்டு? இப்போ இதோட தான் இருக்குது. நாளைக்கு என்ன நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நாடகத்தை பற்றி ஏதாவது ஒன்று நீங்கள் சொன்னால் தானே எனக்கும் தெரியும். நீங்கள் சொல்லுங்கள். ஓகேங்க, நன்றிங்க.